வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொத்தே எழுதின வாண்டரஸ் நைட் சாங் 1 இந்த சாங்குடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஜொஹான் வுல்ஃப்கேங் வான் கொத்தே ஒரு ஜெர்மன் போயட். இவர் வாண்டரஸ் நைட் சாங் 1 அண்ட் வாண்டரஸ் நைட் சாங் 2ன்னு 2 எழுதியிருக்காரு. இது ரெண்டுமே அவருடைய சிறந்த பாடல்கள்னு சொல்லலாம். இந்த மேனுஸ்கிரிப்டை அவருடைய நண்பரான சார்லட் ஒன்ஸ்டீனுக்கு அவர் எழுதின லெட்டருக்குள்ள இதையும் அவங்க பார்த்துருக்காங்க. அதில் அவர் சைன் போட்டிருக்காரு. எப்படின்னு சைன் போட்டிருக்காருன்னா, அட் த ஸ்லோப் ஆஃப் எட்டஸ்பர்க் ஆன் 12th February 76ன்னு. அதனால் இந்த பாடல் அவர் என்றைக்கு எழுதியிருக்கான்னு தெரியுது, எங்கே எழுதியிருக்காருன்னு தெரியுது. அந்த இடத்த தான் இப்போ ஒரு மரம், அந்த மரத்துக்கே அவங்க கொத்தே ஓகேனே பேர் வச்சுருக்காங்க. அந்த மரத்துக்கீடு நின்று தான் அவர் இந்த பாட்டை எழுதியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பாடலை நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. இங்கே நான் எடுத்துக்கிறது ஹென்ரி வேர்ட்ஸ்வர்த் லாங்ஃபெல்லோவோட மொழிபெயர்ப்பை தான் நான் எடுத்திருக்கேன். இவர் ஆங்கிலத்தில் இதை மொழிபெயர்த்திருக்காரு. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா, இதில் அந்த கவிஞர் அவருடைய ஆசையை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனித வாழ்க்கையில் 2 விஷயந்தான் இருக்குது. ஒன்று கஷ்டம், இன்னொன்று மகிழ்ச்சி. இதுவே மாறி 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 வந்துட்டுருக்கு. இது வேண்டாம், எனக்கு இது நின்றுணும். ஏன்னா எதுவுமே நிலையாக இல்லை, அது எங்களுக்கு வேணாம் அப்படின்றாரு. இவர் சொல்கிறது தான் எல்லா மனிதர்களோட மனதில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சல் டிசையர்னே சொல்லலாம். ஏன்னா யாருக்குமே கஷ்டமோ வருத்தமோ வலி வேதனை இதில் இருக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. அதனால் இது மனிதர்களோட ஒரு குரலாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா, thou that heart from the heavens art, அதாவது நீ தேவலோகத்தில் இருக்க, உன்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும். என்னென்னா, எவ்ரி பெயின் அண்ட் சாரோ ஸ்டில்லஸ்ட், எல்லா வலி எல்லா கஷ்டங்களையும் உன்னால் நிறுத்திட முடியும். அந்த வலிமை உனக்கு இருக்குது. அண்ட் த டப்ளி ரிச்சர்ட் ஹார்ட் டப்ளி வித் ரிஃப்ரெஷ்மெண்ட் ஃபில்லஸ்ட். ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, இந்த மனிதர்களோட மனம் இருக்கு இல்லையா, அதை நீ நிறுத்துகிற, உனக்கு அந்த சக்தி இருக்குது, நீ எங்கள் கஷ்டங்களெல்லாம் நிறுத்திடுற. ஆனால் மனித மனம் அதை ரெட்டிப்பாக்கிடுது. எல்லா கஷ்டத்தையும் ரெட்டிப்பாக்கிக்குது, வலியையும் ரெட்டிப்பாக்கிது. ஐ எம் வியரி வித் கண்டெண்டிங், இதோடு போராடி போராடி நான் களைச்சி போயிட்டேன். வியரின்னா களைப்பு. வை திஸ் ராப்சர் அண்ட் அன்ரெஸ்ட், ஏன் நம்மளால் நிம்மதியாக ஒரு மனநிலையோடு இருக்க முடியல, எதுக்கு எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இது ஒரு கேள்வியாகவே அவர் கேட்குறாரு. பீஸ் டிசென்டிங், அதாவது என்ன ஆகிடுதுன்னா, இந்த மனவேதனையும் இருக்கிறதுனால அமைதி குறைஞ்சிக்கிட்டே போகுது. மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்க மனநிலையில் பார்த்திங்கன்னா அவங்களோட அமைதி குறைஞ்சிக்கிட்டே போகுது. மகிழ்ச்சியும் அமைதி கம்மியாகுதுன்னா மகிழ்ச்சியும் குறைவாக தான் ஆகுது. கம் இன்டு மை பிரெஸ்ட், அதனால் நீ வா, என்னுடைய மனசில் நில்லு. ஏன்னா நீ தேவலோகத்துலேருந்தே உன்னால் இவ்வளோ செய்ய முடியும்னா, எனக்குள்ளே நீ வந்துட்டீன்னா உன்னால் என்னோடய கவலைகள்லாம் போக்கிட முடியும், நான் நம்புகிறேன்னு சொல்லி இந்த கவிதை எழுதியிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.